வெல்கம் டு சோர்ஸ் ஆஃப் சயின்ஸ் யூடியூப் சேனல். கண்டிப்பா எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலுக்கு. இந்த சோர்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா எளிமையா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கண்டிப்பா இந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சோர்ஸ் ஆஃப் சயின்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேனுவலா இருந்து இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிரமப்பட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதை நிறைய எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி நிறைய மாறிட்டு வருது. அந்த கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி மாறிட்டு வரக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் இந்த சிஎன்சி மிஷின் தான். கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டர் மட்டும் தான். இந்த மானிட்டர்ல நமக்கு வேணுங்கிற ப்ரோக்ராம நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு ஜாப் வெளியே இருக்குது. இதுல இதோட நோக்கம் முழுமையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன் பவர் பாத்தீங்கன்னா முழுமையா குறைஞ்சிருச்சு. மேன் பவர் முழுமையா குறைஞ்சிட்டு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கை பேஸ் பண்ணி நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கை பேஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் நம்ம கிட்ட நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளால சர்வே பண்ண முடியும். அந்த நாலேஜை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த சேனலை நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். இதுல நான் ஒரு புதுசா ஒரு ஜாப் நான் போட்டு காட்டுறேன். அதை பாருங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நீங்களே போவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் நம்ம ப்ராடக்ட் பண்றதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மேனுவலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹைட்ராலிக்க பேக் பண்ணி எல்லாமே போயிட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் மட்டும்தான். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளால ஜாப் ரெடி பண்ண முடியும். இது இந்த ஜாப் தான் அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. நிறைய நம்மளால ஜாப் ரெடி பண்ண முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் இருக்கு. இப்ப த்ரெட் போடுறதுலாம் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப எளிமையா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது ரா மெட்டீரியல். இதை நம்ம எப்படி ஒரு ப்ராடக்டா மாத்த போறோம் அப்படிங்கிறதுதான் சொல்ல போறேன். நல்லா எல்லாரும் ஒரு விஷயம் கவனிச்சு. இப்போ ஃபுல்லா மேனுவல் ஒர்க் இருந்து நம்ம ஃபுல்லா சிஎன்சி பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஜக்கர் ரிலீஸ் பண்ணுவேன். இது ஒரு ஜென்ரலான ஒரு ஜாப். ஃபுல்லா ஹைட்ராலிக்ஸ் மட்டும்தான். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போறோம். ஜாப் எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் பாத்தீங்கன்னா மேனுவல்ல போட்டேன். இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் முன்னதான் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் பாத்தீங்கன்னா என்ன பண்ணேன், சைக்கிள் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுத்தேன். பட் நான் அதுக்கான அந்த ஜாப் எனக்கு என்ன மாடத்தை வேணுமோ அதை நான் என்ன பண்ணிருக்கேன், டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான ஜாப் என்ன பண்ணிருக்கேன், ரெடி பண்ணிருக்கேன். டூல் சேஞ்ச் பண்றதா காட்டுவோமா? ஜாப் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் காட்டுறேன். நமக்கு கிடைச்சிருக்க ஜாப் தான்.
சரிங்களா? இந்த அளவுக்கு ஜாப் வந்து ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ மேனுவலா நம்ம செஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைச்சிருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நீட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதிக்கக்கூடிய இந்த எடிட்டர் ப்ரோகிராம் மட்டும் தான். ஓகேங்களா? இப்போ வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்மளே என்ன பண்ணிக்கணும்? இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்டா செஞ்ச ஜாப் வந்து இதுதான். இதுதான் இப்போ நம்ம மிஷின்ல ப்ரோக்ராம் எழுதி நம்ம இன்செட் பண்ணி செஞ்சோம். பட் இது மட்டும் தான் செய்ய முடியுங்கிறது எதுவுமே கிடையாது. இது மாதிரி இது மட்டும் நிறைய ஜாப் செய்ய முடியும். அதுல வந்து அடுத்த ஒரு மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இன்செட் பண்ண முடியும். இது வந்து பேசிக்கா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இதெல்லாம் எப்பேற்பட்ட ஜாப்பா இருந்தாலும் சரி நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும்? இந்த சிஎன்சி மிஷின்ல நம்மளால பண்ண முடியும். நீங்க வேற ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம அந்த டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டை கூட நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ற மாதிரி கூட நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? இது மட்டும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோவா உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா சொல்லுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ. பாய்.